that is a introductory part video வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இனி வர நெக்ஸ்ட் வீடியோல அதோட ஐசோலேஷன் ப்ரொசீஜர் அதை செப்பரேஷன் அனாலிசிஸ் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first one is a flow of genetic information. So genetic information நம்மளோட genetic information எங்க இருக்கு? நம்மளோட DNA தான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ள தான் நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? நம்மளோட டிஎன்ஏல ஒளிஞ்சு இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சிங்கிள் காப்பியா இருக்க டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன் அக்கர் ஆகும். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் வி கால் இட் அஸ் அ ரெப்ளிகேஷன். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ல இருக்கக்கூடிய தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு த another molecule that is called as RNA. ஸோ அந்த டிஎன்ஏ வந்து என்னன்னா ஒரு ரஃப் காப்பி மாதிரி வச்சுக்கலாம். அந்த டிஎன்ஏல இருந்து ஃபேர் காப்பி என்னது ஆர்என்ஏ. ஸோ அந்த ஆர்என்ஏ வந்து நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளோட செல் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகணும், என்ன சிந்தசைஸ் பண்ணணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும், அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் டிஎன்ஏ எதுக்கு கொடுக்குது? ஆர்என்ஏவா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம்? டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆர்என்ஏ என்ன பண்ணும்? அதோடைய இன்ஃபர்மேஷனை அடுத்து ஒரு மாலிகுலா கன்வெர்ட் பண்ணுது. அது என்னது? புரோட்டீன். இந்த புரோட்டீன் என்ன ரோல் பண்ணும்னா, இந்த புரோட்டீன் தான் ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகுல். இந்த புரோட்டீன் தான் என்னது? ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகுல். இந்த ஃபங்க்ஷனல் மாலிகுல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒன் ஆஃப் த பார்ட், அதாவது நம்மளுடைய செல் இயங்குவதற்கு தேவையான மூலக்கூறுகள் அனைத்தையும் என்ன பண்ணுது? இந்த புரோட்டீன் தான் என்ன ஆகும்? உருவாக்கும். இந்த புரோட்டீன் வந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு எப்போ மாறுதோ, அதாவது அந்த புரோட்டீன் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் அக்கர் ஆகி அது வந்து ஒரு ஆக்டிவ் மாலிகுலா எப்போ மாறுதோ அப்போ வந்து அது என்ன? ஒரு ஃபங்க்ஷனல் மாலிகுலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரஃப் காப்பியா இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ அது ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? அதை டபுள் த காப்பியா மாற்றும். அது வந்து என்ன? அந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம்? ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர் ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா என்ன நடக்குது? டிஎன்ஏ ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகுது. தென் ஆர்என்ஏ என்னவா மாறணும்? புரோட்டீனா கன்வெர்ட் ஆகணும். இந்த புரோட்டீன் கன்வெர்ட் ஆகிறதுக்கு உள்ள ப்ராசஸ்க்கு என்ன பேரு? டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் என்னன்னு நம்ம சொல்றோம் சென்ட்ரல் டாக்மா. ஸோ நம்மளோட லைஃப் ஃப்ளோ, நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இந்த ஒன் டைரக்ஷன்ல என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆகும். அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஆர்என்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலமா என்னவா மாறலாம்? ஆர்என்ஏ டிஎன்ஏவா கன்வர்ஷன் அக்கர் ஆகலாம். இதுவும் இன்னொரு ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து என்னது? நம்மளோட ஜெனட்டிக் ஃப்ளோ, நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி ஃப்ளோ அப் ஆகி எந்த மாலிகுலா கன்வர்ஷன் அக்கர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலார் பயாலஜி. ஸோ ரிமெம்பர் தட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ். ஸோ இந்த பேஸ்ல இருந்து தான் என்ன ஆகும்? ஒவ்வொரு மாலிகுலும் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல இருந்து தான் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேரி ஓவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் பார்த்தோம். டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன். ஸோ இங்க என்னன்னா டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் எதனால மேட் ஆயிருக்குன்னா இட் இஸ் அ மோனோமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். இட் இஸ் அ மோனோமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அண்ட் புரோட்டீன் வந்து இட் இஸ் அ மோனோமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் எதோட மோனோமர்ஸால மேட் ஆயிருக்கு? நியூக்ளியோடைட்ஸோட மோனோமர்ஸால மேட் ஆயிருக்கு. பட் புரோட்டீன் எந்த மோனோமர்ஸால மேட் ஆயிருக்கு? அமினோ ஆசிட் மோனோமரால என்ன ஆயிருக்கு? மேட் ஆயிருக்கு. மோனோமர்ஸ்னா என்ன? ஒரு சிங்கிள் மாலிகுல். அந்த சிங்கிள் மாலிகுல்ஸ்லாம் என்னவா சேர்ந்து பாலிமர்ஸா மாறும். ஸோ நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோடைட் சேர்ந்தா என்ன ஆகும்? நியூக்ளிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். வெதர் இட் இஸ் அ டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. அதே மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும்? புரோட்டீனா கன்வர்ஷன் அக்கர் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னது? பேசிக். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்? நம்மளோட நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம்? டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த கீழே லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு
இந்த நியூக்ளியோசைட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்மளோட டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் அப் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நியூக்ளியோடைட்ஸ் எதனால மேட் ஆயிருக்கு? ஒன்று வந்து என்னது சுகர்னால மேட் ஆயிருக்கு. அது சுகரு, பேஸு, பாஸ்பேட் இந்த மூணும் சேர்ந்து தான் என்னது ஒரு நியூக்ளியோடைடு. ஸோ லுக் இன்டு த பிக்சர். இந்த பிக்சர்ல பாருங்க. ஸோ இங்க என்ன இருக்கு? ஒரு பாஸ்பேட் மாலிகுல் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு சுகர் மாலிகுல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு நியூக்ளிக் there is a nitrogenous base இருக்கு. இந்த மூணும் சேர்ந்து தான் எனது ஒரு நியூக்ளியோடைடு. ஸோ இந்த நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய பாஸ்பேட் தான் இட் இஸ் அ பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. இந்த பாஸ்பேட் வந்து இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு. that's why it is giving the negative charge to the DNA and RNA. ஸோ நியூக்ளிக் ஆசிடுக்கு நெகட்டிவ் சார்ஜை கொடுக்கறது எனது இந்த பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் தான் நம்மளோட டிஎன்ஏ ஆர்என்ஏயோட பேக் போன்ல பிரசன்ட் அப் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரைபோ சுகர். இந்த ரைபோ சுகர் தான் வந்து ஒரு டிஎன்ஏவும் ஆர்என்ஏவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மாலிகுல். ஸோ இதை வந்து அடுத்த ஸ்லைடில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ரைபோ சுகர் வந்து பாஸ்பேட்டோட அட்டாச் ஆயிருக்கும். ஒரு பாஸ்பேட்ல என்ன ஆகும்னா அதோட 5th பொசிஷன்ல வந்து ரைபோ சுகர் அட்டாச் ஆயிருக்கும். அதே ரைபோ சுகரோட 3rd பொசிஷன்ல இன்னொரு பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டிஎன்ஏவை நம்ம 3' டிஎன்ஏ அண்ட் 5' டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? இப்போ வந்து இந்த மாலிகுல்ல வந்து என்ன நடக்குதுன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும்போது இந்த இடத்துல பிரேக் டவுன் நடக்குதுன்னா இங்க என்ன ஆகும்? 5' இருக்கிற டிஎன்ஏ வந்து என்ன ஆகும்? தனியா போகும். மேல உள்ள டிஎன்ஏ என்ன ஆகும்? 3' டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த பிரேக் டவுன் வந்து அக்கர் ஆகும்போது வெதர் 3' பிரேக் டவுன் நடக்குதா 5' பிரேக் டவுன் நடக்குதா அதை பொறுத்து அந்த மாலிகுல் வந்து 3'ஆகவும் 5'ஆகவும் என்ன ஆகுது? கன்வர்ஷன் அக்கர் ஆகுது. இந்த பாஸ்பேட் மாலிகுல்ல தான் என்ன நடக்கும்? அதோட ஜாயினிங் நடக்கும். பாஸ்பேட்டும் ரைபோ சுகரும் என்ன ஆகுது? ஜாயின்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பக்கத்துல இன்னொரு என்ன இருக்கு? நம்ம சொன்ன நைட்ரோஜினஸ் பேசஸ். இதுதான் வந்து என்னது? நைட்ரோஜினஸ் பேஸ். இந்த நைட்ரோஜினஸ் பேசஸோட ரோல், நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து 4 நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல இருக்கும். இந்த நைட்ரோஜினஸ் பேசஸை ரெண்டா ப்ராடா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. there is a purines as well as a pyrimids அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பியூரின்ஸ் வந்து அடினைன் அண்ட் குவானின் பியூரின், சைட்டோசின் அண்ட் தைமின் வந்து என்னது? பைரமிடின். இந்த 4ல ஏதாவது 2 வந்து என்ன ஆகும்? ஜாயிண்ட் ஆகும். ஸோ அடினைன் வந்து உங்களுக்கு இது வந்து பேசிக் ரூல். அடினைன் வந்து எதோட பேர் ஆகும்? இட் இஸ் வித் த தைமின் அண்ட் குவானின் இட் இஸ் பேர் வித் த சைட்டோசின். ஸோ அடினைனும் தைமனும் 2 ஹைட்ரஜன் பாண்டால பேர் ஆகும். அண்ட் குவானின் அண்ட் சைட்டோசின் எதனால பேர் ஆகும்? குவானின் அண்ட் சைட்டோசின் 3 ஹைட்ரஜன் பாண்டால என்னாகும்? பேர் ஆகி இருக்கும். இது வந்து ஒரு டிஎன்ஏவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ரென்த் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அதோட பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் எங்க நடக்குது? பாஸ்பேட்டுக்கும் ரைபோ சுகருக்கும் இடையில என்ன நடக்கும்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் நடக்கும். அதே இது 2 நைட்ரோஜனஸ் பேஸுக்கு இடையில என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். ஸோ இந்த 2 பாண்டு தான் ஒரு டிஎன்ஏவுக்கு என்ன ஆகுது? ஸ்ட்ரென்த்னு கொடுக்குது. ஸோ கம்மிங் டு ஆர்என்ஏ பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்என்ஏ வந்து என்ன ஆகும்? இந்த டிஎன்ஏவுக்கு ஆர்என்ஏக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சுகர் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பன், இந்த செகண்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இட் இஸ் அ டிஎன்ஏ. இதே இது இங்க என்ன இருக்கு? OH இருக்கு. ஸோ இது வந்து என்னது? ஆர்என்ஏ. ஸோ இது வந்து டிஆக்சி ரைபோ சுகர், இது வந்து என்னது? ரைபோ சுகர். இது வந்து டிஆக்சி, இது வந்து ரைபோ சுகர். இது வந்து ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. அண்ட் அதுக்கப்புறம் என்ன இரண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னா டிஎன்ஏ வந்து அடினைன், தைமின், குவானின் அண்ட் சைட்டோசினால் மேடா இருக்கு. ஆனா ஆர்என்ஏ அடினைன், யுராசில், குவானின் அண்ட் சைட்டோசினால மேடா இருக்கு. ஸோ இங்க இருக்க டி அண்ட் யூ வந்து என்னது? யுராசில் வந்து டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஎன்ஏ வந்து எப்பயுமே டபுள் ஸ்டாண்டர்ட். டிஎன்ஏ வந்து எப்பவுமே என்னது? டபுள் ஸ்டாண்டர்ட். ஆர்என்ஏ என்னது? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். ஸோ இந்த 3 டிஃபரன்ஸும் வந்து டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏவையும் எக்ஸாக்டா என்ன ஆகுது? டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. பிகாஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா டிஎன்ஏ வந்து மோர் ஸ்டேபிள் கம்பேரிட்டிவ்லி ஆர்என்ஏ. ஏன்? எதுக்காக அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ்
இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்கக்கூடிய OH குரூப் வந்து ஈஸியா என்ன ஆகும், நைட்ரோஃபிலிக் அட்டாக் ஆகி ஈஸியா பிரேக் டவுன் அக்கர் பண்ணிடும். ஸோ தட் நம்மளுடைய டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுறதை விட ஆர்என்ஏவோட செப்பரேட் பண்றது கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். பிகாஸ் ஆஃப் த தெர் இஸ் அ ஃப்ரெஜைலிட்டி. அந்த ஆர்என்ஏ வந்து அதோட நேச்சர் வந்து கொஞ்சம் என்னது, ஃப்ரெஜைலான நேச்சர். ஸோ தட் அதை செப்பரேட் பண்றது கொஞ்சம் tedious-ஆன ப்ராசஸ் கம்பேர் வித் த டிஎன்ஏ. ஸோ ஏன் ஆர்என்ஏவை நம்ம லெஸ் ஸ்டேபிள்னு சொல்கிறோம், எதுக்காக நம்ம சொல்கிறோம்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்என்ஏல என்ன இருக்குது, ஒரு OH குரூப் இருக்குது. இந்த OH குரூப் வந்து ஈஸியாக நம்மளுடைய pH ஜாஸ்தியான சொல்யூஷன் இருந்தாலோ இல்லைன்னா ஆர்என்ஏஸ் என்சைம் மூலமாகவோ ஈஸியாக என்னாகும், நைட்ரோஃபிலிக் அட்டாக் ஆயிரும். ஸோ தட் இது நைட்ரோஃபிலிக் அட்டாக் ஆகுறதுனால ஈஸியாக இங்கே பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ நம்ம பாஸ்போடைஸ்டர் பாண்ட் ஈஸியாக பிரேக் டவுன் ஆகுது. ஸோ தட் அந்த ஆர்என்ஏ என்ன ஆகுது, ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ இந்த ரீசன்னால நம்ம ஆர்என்ஏவை என்ன சொல்றோம், லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் டிஎன்ஏவை நம்ம எப்படி அப்போ நம்ம டீஸ்டெபிலைஸ் பண்ணுவோம், டிஎன்ஏவை நம்ம எப்படி வந்து ஐசோலேட் பண்ணுவோம், டிஎன்ஏக்கு என்ன டிஎன்ஏவுக்கு என்ன வீக்னஸ் அப்படின்னா, டிஎன்ஏ வந்து ஈஸியாக ஹீட்னால என்ன ஆயிரும், டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டிஎன்ஏ எதனால மேட் ஆயிருக்குன்னு சொன்னேன், ஒன்று வந்து பாஸ்போடைஸ்டர் பாண்டு, இன்னொன்று வந்து டிஎன்ஏல என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் டவுன் ஆகி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக என்ன ஆயிரும், கன்வர்ஷன் அக்கர் ஆயிரும். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஹீட் வந்து டிஎன்ஏவை என்ன ஆகுது, டீஸ்டெபிலைஸ் பண்ணிடுது. ஆனால் இது வந்து ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ். நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறும். அதே இது டெம்பரேச்சரை நம்ம கம்மி பண்ணும்போது ஆனலிங்னு சொல்லுவோம், அதாவது நேச்சர், அதாவது அது வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக என்ன ஆயிரும், கன்வர்ஷன் அக்கர் ஆயிரும். ஸோ இங்கே இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்ன ஆகுது, ஆனலிங் நடக்குது. ஸோ இந்த டிஎன்ஏல நம்ம மெல்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். மெல்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னா டிஎன்ஏவோட லென்த்தில் ஹாஃப் ஆஃப் த லென்த் செப்பரேட் பண்ணுறதுக்கு, ஹாஃப் ஆஃப் த லென்த்தை டபுள் ஸ்டாண்டர்டை சிங்கிள் ஸ்டாண்டர்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அந்த டெம்பரேச்சர் நம்ம என்ன சொல்கிறோம், மெல்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏவோட லென்த் இந்த அளவுக்கு இருக்குது, இந்த லென்த்தில் இந்த லென்த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஹீட்டை கொடுக்கும்போது இவ்வளோ லென்த் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக கன்வர்ஷன் அக்கர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டும் என்ன சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த டெம்பரேச்சர் நம்ம என்ன சொல்கிறோம், மெல்டிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மெல்டிங் டெம்பரேச்சர் எதனால வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லென்த், டிஎன்ஏ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது மெல்டிங் டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு தேவை. அதே மாதிரி ஜிசி கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனாலும் மெல்டிங் டெம்பரேச்சர் அதிகமாக தேவை. ஏன் அப்படின்னு சொல்லுங்க, ஜிசி கண்டென்ட் என்ன ஆகும், ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அந்த ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு, இப்போ செப்பரேட் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன தேவை, ஹீட்டு கொஞ்சம் தேவை. ஸோ தட் மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து லென்த்னாலையும் ஜிசி கண்டென்ட்னாலையும் வேரி ஆகும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜீனோமிக் டிஎன்ஏ ஃப்ரம் த ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ நம்ம வந்து யூகேரியாட்டிக் செல்ஸில் என்ன இருக்குது, டிஎன்ஏ நம்மளுடைய நியூக்ளியஸ்குள்ளே ப்ரெசென்ட் அப் ஆகியிருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த நியூக்ளியஸ் வெளியில் நிறைய என்ன இருக்கும், செல் வால், பிளாஸ்மா மெம்பரைன், அண்ட் பிளாஸ்மா மெம்பரைனுக்குள்ளே நிறைய செல்லுலர் ஆர்கனல்ஸ் இருக்கும். அந்த ஆர்கனல்ஸ்க்கு உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே நம்மளோட ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்கும். ஸோ இது வந்து யூகேரியாட்டிக் செல். கம்மிங் டு த ப்ரோகேரியாட்டிக் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ரெண்டு இருக்கும், ஜீனோமிக் டிஎன்ஏ ப்ளஸ் பிளாஸ்மிட் ப்ரெசென்ட் அப் ஆகியிருக்கு. ஸோ பிளாஸ்மிட்ஸையும் நம்ம வந்து ஜெனட்டிக்கலி ஆர்என்ஏ டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிளாஸ்மிட் டிஎன்ஏவே நம்ம வந்து நம்ம பாக்டீரியல் ஜீனோமிக் டிஎன்ஏவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஜெனட்டிக் டெக்னாலஜிக்கோ நம்ம ரீகாம்பினன்ட் டெக்னாலஜிக்கோ யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் அந்த ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. பாக்டீரியலோடைய ஜீனோமிக் டிஎன்ஏ வந்து 1000 டைம்ஸ் மோர் லார்ஜர் தென் த பிளாஸ்மிட். பிகாஸ் பிளாஸ்மிட் வந்து வெறும் ஜஸ்ட் அ சிங்கிள் டபுள் லேயர், தேர் இஸ் அ சர்க்குலர் மாலிகுல். இது வந்து மோர் ஆர் லெஸ் 6000 to 7000 பேஸ் பர் லென்த் தான் இருக்கும். பட் அதை விட கம்பேர் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவோட ஜீனோமிக் டிஎன்ஏ மோர் தென் 1000 டைம்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு தனித்தனி ப்ரொசீஜர்ஸ் என்ன இருக்குது, ப்ரெசென்ட் அப் ஆகியிருக்கு. ஸோ அதை இனி வர ஸ்லைட்ஸில் நம்ம என்ன பண்ண டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ செப்பரேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு, அதை செப்பரேட் பண்ணி அது டிஎன்ஏ இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேசிக்காக நம்ம வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த 4 ஸ்டெப் என்னலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, செல்லுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணும். இந்த ஹார்வெஸ்டிங் அண்ட் செல் லைசிஸ். ஸோ செல்லை பிரேக் டவுன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஸோ செல்லை பிரேக் டவுன் பண்ணால் என்ன ஆகும், டிஎன்ஏ வெளியில் வந்துடும். ஸோ அந்த டிஎன்ஏ வெளியில் வரும்போது அது கூடவே சேர்ந்து டிஎன்ஏவோட சேர்ந்து செல்லில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல் காம்பனன்ட்ஸும் அதோட சேர்ந்து இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா செல்லார் காம்பனன்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், தனியாக அதுலேருந்து டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணியிருக்கணும். அது வந்து 2வது டாஸ்க் நமக்கு. நெக்ஸ்ட் 3வது டாஸ்க் என்ன, டிஎன்ஏவை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபர்தர் ரிசர்ச் பர்பஸ்க்கு நமக்கு என்ன தேவை, அந்த ஸ்டோர் பண்ண பியூரிஃபைட் டிஎன்ஏ தேவை. லாஸ்ட்ல வந்து என்னது, அதோட குவாலிட்டி செக்கிங். ஸோ நம்ம ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ எக்ஸாக்டாக நல்ல குவாலிட்டியில் இருக்கா, இல்லை அதில் கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் நோ தட். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணணும். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது அண்ட் நல்ல குவாலிட்டியாக டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறதுல 4 எசென்ஷியல் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செல்லை லைஸ் பண்ணணும். 2வது அந்த லைஸ் பண்ண செல்லேருந்து கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ணி நம்மளோட டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ண டிஎன்ஏவை என்ன பண்ணணும், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக் பண்ணணும். இந்த 4 ப்ரொசீஜர்ஸ்க்கும் என்னென்ன மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட்டாக நட்ஷலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தனித்தனியாக டிஎன்ஏக்கு தனியாக, பிளாஸ்மிக் தனியாக அண்ட் ஆர்என்ஏக்கு தனியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கமிங் டு த சோர்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ண சோர்ஸ் நமக்கு தேவை. எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவை. ஸோ அந்த சோர்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக மோஸ்ட்லி டிஎன்ஏவை எங்கே ஐசோலேட் பண்ணுவாங்கன்னா, லைவ் செல்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம், டெட் செல்ஸில் வந்து நம்ம டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது டெட் செல்ஸ் கம்பேரிட்டிவ்லி டெட் செல்ஸ். ஏன்னா ஃபாசில் ரெக்கார்ட்ல இருந்தோ, அதே மாதிரி ஒரு ரொம்ப 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 நாள் ஆன ஒரு சாம்பிள்ல இருந்தும் நம்ம டிஎன்ஏவை எடுக்கும்போது அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன ஆகும், கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ பியூரிட்டி வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ அந்த கண்டாமினேஷன்லேருந்து டிஎன்ஏவை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டிடிஎஸ். ஆனால் ஃப்ரெஷ்ஷான சாம்பிள்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணியிருக்கலாம். டெட் செல்ஸ்லையோ இல்லை லைவ் செல்ஸ்லையோ டிஷ்யூஸ்லையோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லேபுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிவரு, ஸ்ப்ளீனு, கிட்னி, அனிமல் ஸ்டடி பண்ணும்போதோ அந்த நம்மளோட சாம்பிள்ஸை வந்து நம்மளுடைய லைவ் செல்ஸ்ல இருந்தோ, லிவர்ல இருந்தோ, ஸ்ப்ளீன்ல இருந்தோ, கிட்னில இருந்தோ வி வில் டேக்கன். ஸோ நெக்ஸ்ட் பாக்டீரியல் செல், அதாவது யூகேரியோட்டிக் டிஎன்ஏ ஐசோலேஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்டீரியல்ஸை வந்து செல்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சர் மீடியம்ல எந்த செல்லை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுமோ, எந்த பாக்டீரியால இருந்து நம்ம ஜெனடிக் மெட்டீரியல் எடுக்கணுமோ அந்த பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணி அந்த பாக்டீரியாலேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் சோர்ஸ். பிளான்ட் சோர்ஸில் வந்து பிளான்ட்ல வந்து எந்த பார்ட்லேருந்து வேணுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, பிளான்ட்ல அதோட செல்வாலை பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸை ரிமூவ் பண்ணி அதுலேருந்து உள்ள செகண்டரி மெட்டபாலைட்ஸ், ஹை அமௌண்ட் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நம்ம டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் என்னது, கொஞ்சம் ரிஸ்கியான, அதாவது கொஞ்சம் இன்னும் ஃபர்தர் மோர் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், செல் லைசிஸ். ஸோ செல் லைசிஸ்க்கு வேற சாம்பிள்ஸ்க்கு வேற மாதிரி மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், அடாப்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த செல் லைசிஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்டீரியல் செல்லை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாக்டீரியல் செல்லுக்கு பெஸ்ட்டு வந்து லைசோசைம் என்சைம். இந்த லைசோசைம் என்சைம்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடும், செல் வாலை பிரேக் டவுன் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது, பாக்டீரியல் செல்லை லைஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைசோசைம் என்சைம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஆல்கலைன் மீடியம். ஸோ ஆல்கலைன் மீடியம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஐசோலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆல்கலைன் மீடியம் என்ன பண்ணுன்னா, டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீனை டிட்டாச் பண்ணி வச்சிரும். ஸோ டிஎன்ஏவை சுற்றி என்ன ஆகும், யூகேரியாட்டிக் செல்ஸில் டிஎன்ஏவை சுற்றி என்ன இருக்கும், ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அப்படி தானே. ஸோ அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸை
செல்லுல இருந்து டிஎன்ஏல இருந்து கொஞ்சம் டிட்டாச் பண்ணி வச்சாதான் நம்ம டிஎன்ஏவை ஈஸியா வெளியில எடுக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்கலைன் மீடியம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அயானிக் பஃபர். அயானிக் பஃபர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, செல்லுல இருக்கக்கூடிய பிஹெச்சும் அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய பிஹெச்சும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நம்மளோட செல் வந்து பாஸ்ட் அவுட் ஆகாது. ஏன் பாஸ்ட் அவுட் ஆகாம டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அந்த செல் பாஸ்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா டிஎன்ஏ வந்து பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ பிரேக் டவுன் ஆன டிஎன்ஏ வந்து நமக்கு வந்து கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க். ஸோ தட் நம்ம அயானிக் பஃபர் யூஸ் பண்ணும்போது பிஹெச் பேலன்ஸ்னால என்ன ஆகும், செல் வந்து பிரேக் டவுன் ஆகாது, பர்ஸ்ட் அவுட் ஆகாமலோ ஷ்ரிங்க் ஆகாமலோ இருக்கும். ஸோ அதுக்காக அயானிக் பஃபர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இடிடிஏ. ஸோ இடிடிஏவோட ரோல் வந்து என்னன்னா, இடிடிஏ வந்து எதை வந்து ஸ்டாப் பண்ணுன்னா டிஎன்ஏஸ் என்சைம்ஸ். ஸோ டிஎன்ஏஸ் என்சைமோட ரோல் என்ன, டிஎன்ஏவை டீகிரேட் பண்ணுறது தான் டிஎன்ஏஸ் என்சைம். ஸோ இந்த இடிடிஏ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா, டைவேலன் கேட்டையன்ஸ், அதாவது Mg+2+, அதுக்கப்புறம் வந்து கால்சியம் 2+, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா பிளாக் பண்ணிடும். ஒரு என்சைம்ஸோட அந்த டைவேலன் கேட்டையன்ஸை வந்து கனெக்ட் பண்ண விடாம அந்த என்சைம்ஸோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணுறது தான் இடிடிஏவோட ரோல். ஸோ தட் என்ன ஆகாது, அங்கே டிஎன்ஏஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த ஃபங்க்ஷன் ஆகாது. அஸ் த சேம் இடிடிஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, செல் வாலை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணும். ஸோ செல் வால் டீஸ்டெபிளைஸ் பண்ணுறது அண்ட் ப்ரோட்டீன்ஸை டிஎன்ஏலேருந்து செப்பரேட் பண்ணி தள்ளி வைக்கிறது அண்ட் டிஎன்ஏஸோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணுறது. ஸோ இந்த ரோல் எல்லாமே என்ன பண்ணும், இடிடிஏ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எஸ்டிஎஸ். ஸோ எஸ்டிஎஸ் வந்து ஒரு பெரிய ரோல். எஸ்டிஎஸ் வந்து ஒரு நல்ல டிட்டர்ஜென்ட். ஸோ இந்த டிட்டர்ஜென்ட்டோட ரோல் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த டிட்டர்ஜென்ட் வந்து எப்போவுமே என்ன பண்ணுன்னா, பிளாஸ்மா மெம்பரைனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை டீக்ரேட் பண்ணும். ஸோ அது ப்ரோட்டீன்ஸை டீக்ரேட் பண்ணுறதுனால என்னாகும், அங்கே ஒரு கேப் வரும். அந்த கேப் மூலமாக என்னாகும், டிஎன்ஏ ஈஸியாக வெளியில் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த கேப்பை ஃபார்ம் பண்ணுறது, ஒரு செல் ப்ரோட்டீனை வந்து டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனில் வச்சு அந்த டிஎன்ஏவை தவிர சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ப்ரோட்டீன்ஸை டீக்ரேட் பண்ணுறது. ஸோ ஒரு பியூர் டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்டிஎஸ் சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். எஸ்டிஎஸ்ங்கிறது சோடியம் டோடிசில் சல்ஃபேட். ஸோ இதோட மெயின் ரோல் என்னன்னா, ஃபார் த டீக்ரடேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் தான் இதோட மெயின் ரோல். ஸோ இந்த எஸ்டிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஎன்ஏ ஐசோலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஹை சால்ட். ஹை சால்ட் வந்து எதுக்குன்னா, டிஎன்ஏவும் ப்ரோட்டீனோட இன்டராக்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆர்என்ஏஸ். ஆர்என்ஏஸோட ரோல் என்ன, ஆர்என்ஏஸ் வந்து என்ன பண்ணும், டிஎன்ஏஸை விட்டுட்டு ஆர்என்ஏ மாலிகுல் எல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணிடும். ஸோ தட் நமக்கு பியூரான டிஎன்ஏ வேணும்னா ஆர்என்ஏஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஆர்என்ஏ கண்டாமினேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு செல்லை லைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் சொன்னேன், ஃபஸ்ட்டு லைசோசைம் சொன்னேன், அதுக்கப்புறம் ஆல்கலைன் மீடியம் சொன்னேன், அயானிக் பஃபர் சொன்னேன், இடிடிஏ சொன்னேன், எஸ்டிஎஸ் சொல்லியிருக்கேன், அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷனான சால்ட் அண்ட் ஆர்என்ஏஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு செல்லை லைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு செல்லை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, செல் மெம்பரேனை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு செல்லோட டிப்ரிஸ். இப்போ செல்லை லைஸ் பண்ணியாச்சு. ஸோ செல்லில் இருக்க டிஎன்ஏ மட்டுமா செல்லேருந்து வெளியில் வரும், இல்லை அப்படி தானே. ஸோ செல்லில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனும் வெளியில் வரும். அந்த கண்டாமினேஷனை எப்படி ரிமூவ் பண்ணுவோம், ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் என்னது, சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ சென்ட்ரிஃபிகேஷனோட பேசிக் பிரின்சிபல் என்னது, ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை நம்ம பண்ணுறதுனால அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை வச்சு அந்த என்ன ஆகுது, செல்ஸ் வந்து பேஸ்ட் அந்த மாலிகுலார் மாஸ் படி அது என்ன ஆகுது, செப்பரேட் ஆகுது. ஸோ அதோட சைஸ் அண்ட் மாஸ் படி என்ன ஆகுது, செல்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ நம்மளுடைய செல் வந்து சூப்பர் நேட்டன்ட்ல நம்மளோட டிஎன்ஏவோ அண்ட் நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் மேலே இருக்கும், கீழே தேவையில்லாத கண்டாமினேஷன்லாம் கீழே செட்டில் டவுன் ஆயிரும். ஸோ தட் அந்த சூப்பர் நேட்டன் நம்ம எடுத்து அதுலேருந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிஎன்ஏவை என்ன பண்ணுறோம், சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி டிஎன்ஏவை என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம சூப்பர் நேட்டன்டை எடுத்துட்டோம். அந்த சூப்பர் நேட்டன்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அதில் விசிபிளாக தெரியாது. ஏன் தெரியாது, அது பிரிசிபிடேட் ஆனால் மட்டும்தான் தெரியும். ஸோ தட் அந்த பிரிசிபிடேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எத்தனால், ஐஸ் கோல்டு எத்தனால் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐஸ் கோல்டு எத்தனால் யூஸ் பண்ணி ஐஸ் கோல்டு எத்தனால் ஊற்றி அதை திருப்பி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா கீழே வந்து என்ன ஆகும், இந்த டிஎன்ஏ அழகாக இப்படி ஒயிட் கலரில் பெல்லட் டவுன் ஆயிரும். ஸோ இந்த பெல்லட் டவுன் ஆன
டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணணும், டி பஃபர்னு சொல்லுவோம், ட்ரிஸ் பஃபர் சொல்லுவோம். இந்த பஃபரில் pH 8ல் நம்ம போட்டு வச்சோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஎன்ஏவை நல்லா பியூர் டிஎன்ஏவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்தராக அதுக்கு எப்போ ரிசர்ச்சுக்கு நமக்கு தேவையோ அப்போ எடுத்து அந்த டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எத்தனால் பிரிசிபிடேஷன். இன்னொரு மெத்தட் என்னன்னா குளோரோஃபார்ம், ஃபீனால் குளோரோஃபார்ம் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்மை நம்மளோட செல் டிப்ரிஸில் நம்ம ஆட் பண்ணும்போது அதை நம்ம ஆட் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஒரு லேயரில், இங்கே 3 லேயர் தெரியுது பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரு 3 லேயர் தெரியுது. ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து ஆர்கானிக் லேயர், இன்னொன்று வந்து அக்வஸ் ஃபேஸ். ஸோ அக்வஸ் ஃபேஸில் மேலே டிஎன்ஏ எல்லாம் வந்துடும், சென்டரில் ப்ரோட்டீன் இருக்கும், அண்ட் கீழே வந்து ஆர்கானிக் லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது மூலமாக மேலே உள்ள அக்வஸ் லேயரில் என்ன பண்ணும், டிஎன்ஏ வந்து மேலே வந்து செட்டில் டவுன் ஆயிருக்கும். ஸோ அந்த அக்வஸ் லேயரை நம்ம எடுத்து அகெயின் அதை என்ன பண்ணலாம், ட்ரிஸ் பஃபரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனால் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம ட்ரிஸ் பஃபரில் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடு, அதோட செப்பரேஷன் மெத்தட் என்னன்னா சிலிக்கா மினி காலம். ஸோ சிலிக்கா மினி காலம் வந்து ஒரு எப் அண்ட் ஆஃப் மாதிரி ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ஐசோலேட் பண்ண மேலே ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அது கூடவே ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கக்கூடிய தேர் இஸ் அ பஃபரை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா சிலிக்காவோட நெகட்டிவும் இந்த டிஎன்ஏவோட நெகட்டிவ், சிலிக்காவோட நெகட்டிவ் வந்து அந்த இடத்துல ரிடியூஸ் ஆகி நம்மளோட டிஎன்ஏ வந்து சிலிக்கா காலத்தில் நல்லா அட்டாச் ஆகிக்கும். சிலிக்கா காலத்தில் நல்லா கேட்டுவோங்க, சிலிக்கா காலத்துக்குள்ள டிஎன்ஏ உள்ள அட்டாச் ஆகி உள்ள இருக்கும். மற்ற செல் டிப்ரிஸ் எல்லாமே அப்படியே வெளியில போயிடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் அதில் ஒரு வாஷிங் பஃபர் ஆட் பண்ணும்போது டிஎன்ஏ அந்த சிலிக்கா காலத்துலேருந்து செப்பரேட் ஆகி என்ன பண்ணிடும், வெளியில் வந்துடும். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒரு பஃபர் ஆட் பண்ணி டிஎன்ஏவை அட்டாச் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் ஒரு வாஷிங் பஃபர் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, டிஎன்ஏவை தனியாக ஐசோலேட் பண்ணி எடுத்துருவாங்க. தென் அதையும் என்ன பண்ணுவாங்க, ட்ரிஸ் பஃபரில் ஆட் பண்ணி அதை பியூரிஃபை டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த 3 வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ ஐசோலேஷன். ஒன்று வந்து என்னது, ஃபீனால் குளோரோஃபார்ம் மெத்தட், இன்னொன்று வந்து என்னன்னா சிலிக்கான் மினி காலம் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தடுமே நல்ல என்னது ஸ்டாண்டர்டான மெத்தட்ஸ் ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் பிளாஸ்மிட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது நல்ல டிஎன்ஏவா, குவாலிட்டியான டிஎன்ஏவா இருக்கா இல்லை அதில் கண்டாமினேஷன் இருக்கான்னு நமக்கு தெரியணும், அப்படி தானே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட டிஎன்ஏவை என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக என்ன பண்ணுவோம், செப்பரேட் பண்ணி பார்ப்போம். எலக்ட்ரோஃபோரசிஸ்ங்கிறது என்னது, ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்ல அக்ரோஸ் ஜெல்லில் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் வந்து நம்மளோட ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவை லோட் பண்ணி இடிபிஆர் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், அதை இடிபிஆர் ஆட் பண்ணி கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக மைனஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ப்ளஸ்ஸை நோக்கி மூவ் ஆகும். ஸோ நம்ம டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ், ஸோ அது வந்து என்ன ஆகும், டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ நெகட்டிவ் சார்ஜ், அது வந்து என்ன ஆகும், ப்ளஸ்ஸை நோக்கி மூவ் ஆகும்போது அந்த டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், ஒரு குட்டி குட்டி பேண்டாக ஃபார்ம் பண்ணும். அந்த பேண்ட் வந்து எக்ஸாக்டாக இதில் கொடுத்துருக்க மாதிரி லைட்டாக நல்ல டார்க் பேண்டாக இருந்ததுன்னா நம்மளோட டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ பியூரா இருக்குன்னு அர்த்தம். நல்ல பிளரா இருந்தது, இப்படி 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 கொச்ச கொச்சான பிளரா இருந்ததுன்னா நம்மளுடைய சொல்யூஷன் ஐசோலேட் பண்ண டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ என்ன இருக்கு, கண்டாமினேட்டடா இருக்கு. அதுல ஏதோ ஒரு என்னல ஒரு கண்டாமினேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை யூவி லைட்ல விசிபிள் பண்ணி பார்க்கும்போது நல்ல டார்க் பேண்டா கிடைக்கணும், அப்பதான் நம்ம டிஎன்ஏ பியூரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட குவாலிட்டி செக்கிங்க்கு நம்ம என்ன பண்றோம், அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் பண்றோம். டிஎன்ஏவோட சைஸையும் கண்டுபிடிச்சிடலாம், ஆஸ் வெல் அஸ் டிஎன்ஏவோட பியூரிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அக்ரோஸ் ஜெல் மூலமா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா யூவி. ஸோ யூவி ஸ்பெக்ட்ரம்ல வந்து யூஸ் பண்ணியே நம்மளோட பியூரிஃபிகேஷனை செக் பண்ணிக்கலாம். ஸோ 260 நானோமீட்டர்ல நம்மளோட டிஎன்ஏ வந்து நமக்கு டிஎன்ஏ நல்லா குவாலிட்டியான டிஎன்ஏ இருந்ததுன்னா 260 நானோமீட்டர்ல 1.8 வேல்யூ கிடைச்சதுன்னா அது வந்து புரோட்டீன் ஃப்ரீயான டிஎன்ஏ. இது வந்து புரோட்டீன் ஃப்ரீ டிஎன்ஏ. இதே இது லெஸ் தென் 2 அப்படின்னு இருந்ததுன்னு அப்படின்னா, மோர் தென் 2க்கு மேலே இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்கு, ஒரு ஆர்என்ஏ கண்டாமினேஷன் அங்கே ப்ரெசென்ட் அப் ஆகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆர்என்ஏ கண்டாமினேஷன் மோர் தென் 2 இருந்ததுன்னா ஆர்என்ஏ கண்டாமினேஷன் அங்கே ப்ரெசென்ட் அப் ஆகி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வேல்யூவை வச்சு நம்மளோட டிஎன்ஏ பியூரான டிஎன்ஏவா இல்லை கண்டாமினேஷன் டிஎன்ஏவா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ
திஸ் இஸ் அபவுட் த பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஒரு டிஎன்ஏ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை ஐசோலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பேசிக் ப்ரொசீஜர்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இதை பற்றின டீட்டெயில் ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டேட்யூ. ஸோ நீங்கள் இதை மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வித்தூஸ் பயாலஜி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த டாபிக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்